இன்னைக்கு ரொம்ப எல்லாரும் சொல்றது என்ன, பொண்ண பெத்தவங்க ரொம்ப பில்டப் பண்றாங்க. காரணம் என்னன்னா, முதல்ல பொண்ண கல்யாணம் பண்ணிக்கும்போது எவ்வளோ வரதட்சணை குடுப்பேன், எவ்வளோ சொத்து குடுப்பேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணாங்களோ ஆண்கள், அதுக்கு நிகராக இன்னைக்கு பெண்கள் பண்ணுகிறார்கள் அப்படின்னு எல்லாரும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உண்மை என்னன்னா, சங்க காலத்துல ராஜராஜ சோழனுக்கு முன்னாடி சொத்து குடுத்து, பணம் குடுத்து, அன்னைக்கு பொற்காசுகள குடுத்து தான் பொண்ண கல்யாணம் பண்ணி வந்திருக்காங்க. அந்த வரலாறு இருந்துச்சு. 2வது அது பண்ண முடியாத ஒரு கொடுமையினால் தான் பெண்ண தானமா கேட்டு திருமணம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் சீர்வரிசைன்ற பிரச்சனை வந்தது. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, பெண்கள கல்யாணம் பண்ணும்போது உனக்கு சொந்த வீடு இருக்கா? சொந்த கார் இருக்கா? சொந்த தொழில் இருக்கா? கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கியா? எவ்வளோ சம்பாதிக்கிற? 2,00,000 சம்பாதிக்கிறேன், 3,00,000 சம்பாதிக்கிறேன்னு பொண்ண பார்த்தவனுங்க எல்லாம் கேட்டுட்டு தான் பொண்ணு தராங்க. சில நேரங்கள் வந்து அப்படி கேட்டா வசதி இருந்தாலும் கூட குடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. இது எப்பருந்து தொடங்கப்பட்டது? இன்னைக்கு இருக்கிற ஆண்கள், இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு இளைஞர்கள் சத்தியமா சொல்லுங்க, உங்க மனசாட்சி சொட்டு சொல்லுங்க. நீங்க ஒழுக்கமா இருக்கீங்களா? ஒழுக்கமா இருக்கீங்களா? ஒழுக்கமா இருக்கு இந்த அரசியல்வாதிங்க உங்கள விட்டாங்களா? விட்டாங்களா சொல்லுங்க. இல்ல. காரணம், இந்த திராவிட சாராயத்த என்னைக்கு இந்த திமுக தமிழ்நாட்டுல கால் ஊனுச்சோ, அன்னைக்கே தமிழனோட கலாச்சாரம், பண்பாடு எல்லாம் கெட்டு குட்டிச்சோரா போச்சு. இன்னைக்கு குடிக்காதவன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர் திருவிழால 5 பேர் குடிப்பான். இப்ப அந்த காலத்துல பெரிய அ அதிசயமா இருந்துச்சு குடிகாரன பார்க்கறது. அவன பார்த்தா ஒரு கோமாளி மாரி வேடிக்கை பார்த்த மாரி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல குடிக்காதவன பார்த்தா தான் கோமாளி மாரியா இருக்குது, பைத்தியக்காரன மாரி இருக்குது. அந்த அளவுக்கு கொண்டு வந்து இந்த திமுக காரனுங்க விட்டானுங்க. அதனால தான் இன்னைக்கு பொண்ண பெத்தவன், நாளைக்கு குடுத்து அவன் எங்க குடிச்சு கிடிச்சு புட்டு ஒண்ணுக்குமில்லாத ஏதோ செத்து கித்து போயிட்டான்னா, என்ன பண்ண போறதோ தெரியல அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு அத குடுங்க, இதக்குதா, அப்படிக்குதா, இப்படிக்குதான்ட்டு பொண்ணுடைய சேஃப்டிக்கு, எதிர்காலத்துடைய சேஃப்டிக்க பார்த்து இன்னைக்கு பொண்ணு தராங்க. ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு நடந்தது என்னுடைய எனக்கு பொண்ணு குடுத்தவங்களே, எங்க மாமியாரு, என்னுடைய மனைவியும் பேசிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து மிலிட்ரி மாப்பிள்ளையாம். நல்ல இடம் அமைஞ்சு போச்சு, நல்ல இடம் அமைஞ்சு போச்சு. அவனுக்கு எதுனா ஒண்ணு ஆனா கூட அந்த பொண்ணுக்கு வந்துரும், பணம் வந்துரும். அவ எதிர்காலம் ஃபுல்லா வந்துரும். அப்படின்னு என் முன்னாடியே பேசிக்கிறாங்க. என்னடா இது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஒரு ராணுவ அதிகாரி, ராணுவத்துல பணிபுரியும்போது அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. அப்படி ஆயிட்டால் கூட, அந்த அந்த மனைவிக்கு பின்ஷன் வரும், பணம் வரும். அத வச்சு அவ செட்டில் ஆயிடலாம். அப்படின்ற மனநிலைக்கு இன்னைக்கு வந்து பொண்ண பெத்தவனுங்க வந்துட்டானுங்க. காரணம் என்னன்னா, அதுக்கு காரணம் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் கெட்டு குட்டிச்சுவராக்குனது, இந்த திருட்டு திமுக எல்லாம் சாராயத்த ஊத்தி அவனுங்கள காலி பண்ணது. அதான், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க திருந்துங்க, நீங்க திருந்துங்க. நீங்க திருந்துனீங்கன்னா மட்டும் தான் பொண்ண பெத்தவன் நம்பிக்கையா உங்களுக்கு பொண்ணு குடுப்பான். இல்லன்னா கவர்மெண்ட் ஜாப்பா, எத்தனை லட்சம் சம்பாதிக்கிற, எத்தனை கோடி வச்சிருக்க, எவ்வளவு சொத்து இருக்கு, எவ்வளவு இது இருக்கு, இப்படி கேட்க தான் செய்வான் பொண்ண பெத்தவன். அப்படியே நீங்க மொட்டை பையனா தான் சுத்திட்டு இருக்கணும். திமுக ஓட்ட போட்டு சாராயத்த குடிச்சிட்டு, அவன் குடுக்குற காச குடுத்துட்டு நாசமா தான் போணும்.